எவர் என்னை வேள்வியின் குறியாக, அனைத்துலக தேவனாக, எல்லா உயிரினங்களின் நேசனாக நினைக்கிறார்களோ அவர் மன அமைதி பெறுவார். அர்ஜுனா, என்னை நீ உன் நேசனாக நினைத்திருந்தால் உடனே என் சொல்படி யுத்தம் செய். இதன் முடிவைப் பற்றி சற்றும் சிந்திக்காதே. யார் இருப்பார்கள், யார் இறப்பார்கள் என்பது உன் பிரச்சனை அல்ல. உலகம் எதை சந்நியாசம் என்கிறதோ அதை நீ யோகமாகச் செய். சந்தேகம், வேஷம், பேராசை இவற்றிலிருந்து விடுபட்டு யுத்தம் செய். சந்தேகம், வேஷம், பேராசை இவற்றிலிருந்து விடுபட்டு யுத்தம் செய். இதை அனைத்தையும் துறக்காமல் எவனும் யோகியாக இயலாது. மனிதனின் கடமை யாதெனில் தன் வீழ்ச்சியை தடுக்க வேண்டும், தாமே முன்னேற முயற்சிக்க வேண்டும். மனிதன் தனக்குத்தானே நண்பனும் ஆவான், எதிரியும் ஆவான். எவன் ஒருவன் தம்மை, தம் மனதை, தன் ஐம்புலன்களை தன்வயப்படுத்துகிறானோ அவனே அவனுக்கு நண்பன். அவ்வாறு செய்ய முடியவில்லை எனில் அவன்தான் அவனுக்கு எதிரி. எவ்வாறு காற்றடிக்காத இடத்தில் தீபம் அணையாமல் இருக்கிறதோ அவ்வாறே மோகம் இல்லாத யோகியும் அசையாது இருக்கிறான். சஞ்சலமான மனதை அதன் போக்கில் அதை நிறுத்து. அது உனது ஆன்மாவின் அடிமையாகிவிடும். பார்த்தா, என்னை ஒருமுறை பார், உற்றுப்பார். எவனுக்கு எத்திசையிலும் எல்லாவற்றிலும் நான் தென்படுகிறேனோ அவன் பாதை தவறுவதில்லை. எவன் என்னை மறப்பதில்லையோ நானும் அவனை மறப்பதில்லை. அவன் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட அதிலிருந்து விடுபட்டு அவன் என்னுள் வாழ்கிறான். எந்த யோகி